அரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு என சொல்லக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று பேரின்பம் பெற்று எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை பிரார்த்தித்து உங்களுடைய இவ்வாண்டு பொது பலன்களை பார்ப்போம். இந்த கடகராசிக்கு அதிபதியான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன். இந்த கடகராசியில் புனர்பூஷத்திரம் 4ஆம் பாதம், ஆயுள்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கடகராசியில் பிரவேசக்கூடிய நட்சத்திரங்கள். பொதுவாக இவ்வாண்டு இந்த கடகராசிக்கு 14 ஆதாயங்களும் 8 விரயங்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இவர்களுக்கு உன்னதமான ஒரு காலம், பணவரவுகள் மேன்மைப்படக்கூடிய ஒரு காலம், வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலம், நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம், மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலம், வியாதியிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலம். காரணம், கடந்த 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்தது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி நடைபெற்று இவர்கள் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் சனியுடைய ஆதித்யில் இருந்த ராசி. முதல் கண்டகச்சனி, தொடர்ந்து அஷ்டம சனி, அப்படி சொல்லக்கூடிய 5 ஆண்டுகள் சனி ஆதித்யத்தில் இருந்த இவர்கள் கடந்த 3ஆம் மாதம் 29ஆம் தேதியோட இந்த சனியோட ஆதித்யிலிருந்து விடுபட்டு இருக்கார். இப்பொழுது இந்த சனி 9ஆம் வீடான மீன ராசியில் பிரவேசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியம்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்த சனி பார்க்கும்போது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது. திடீர் பணவரவுகள், மன சந்தோஷங்கள், நினைத்தது வெற்றி பெறக்கூடிய காலம், எதிர்பாராத நன்மை பெறக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த சனி பயிற்சி. அதே போல வருகின்ற 5ஆம் மாதம் 10ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெறும். இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பிரவேசம் பண்ணும்போது இவர்களுக்கு 12ஆம் வீடான மறைவு ஸ்தானத்திலே குரு பிரவேசம் பண்ணுகிறார். 12ஆம் வீடு அப்படின்று பார்க்கும் பொழுது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. குரு மறைகின்றார். குரு மறைகின்ற நாள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலம். சுப செலவுகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலம். புது முயற்சிகள் ஈடுபட்டாலும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலம். இருப்பினும் சுப செலவுகள் நிறைய ஏற்படும். இவர்களுடைய நண்பர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு சுப செலவுகள் பண்ண வேண்டி இருக்கும். இவர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்தது தான தர்மம் செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். சனி லாபத்தை கொடுத்தாலும் இந்த குரு 12ஆம் வீட்டில் மறைவு இருக்கிறதுனால நீங்கள் நிதானமான முறையில் வருகின்ற பணத்தை பக்குவமாக செலவிட வேண்டும். அடுத்தபடியாக இந்த ராகு பயிற்சி, கேது பயிற்சி இவ்வாண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி 2025 நடைபெறுகின்றது. இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசியில் கேதுவும் கும்பராசியில் ராகுவும் பிரவேசம் பண்ணுகின்றார். இந்த கடகராசிக்கு 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் பிரவேசம் பண்ணக்கூடிய காலம். 2ஆம் வீட்டில் கேது வரும் பொழுது நன்மையை தரக்கூடிய ஒரு காலம். பணப்புழக்கங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம். இருப்பினும் நீங்கள் இந்த குரு 12ஆம் வீட்டில் மறைவு இருக்கின்ற காரணத்தினால் நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலம். ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் கும்பராசியில் 8ஆம் வீடமான
ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரோகஸ்தானம் வியாதிகள் கொடுக்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்திருக்கின்றார். ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும், பித்தம் சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல்நிலையை கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலம். கண்டச்சனி அஷ்டமணி சனி முடிந்த பிறகும் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் வீடான ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ராகுக்கு அதிபதியான கிரகம் துர்க்கை வழிபாடுகள் செய்வதன் மூலம் உங்களுடைய வியாதிகள் குணமாகக்கூடிய சக்தி இருக்கின்றது. இவ்வாண்டு உங்களுடைய வெற்றிகரமான ஒரு ஆண்டு. எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஆண்டு. கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நன்மை பெறக்கூடிய உங்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்வது மிக உன்னதமான பலன் கிடைக்கும். 8ஆம் வீடான இந்த ரோகஸ்தானம், ரோகம் என்ற வியாதி, சத்ரு, பாதிப்பு, இது இடத்திலே ராகு உட்கார்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அம்மன் வழிபாடுகள் செய்வது, துர்க்கை வழிபாடுகள் செய்வது, ஆலயங்கள் செய்து அன்னதானம் கொடுப்பது ரொம்ப உன்னதமான பலன்களை கிட்டும். இப்போ சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன். அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது ராசி, தசாபுத்திகளை பார்த்த பிறகு உங்களுடைய முழு பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி.